நல்லா இருக்கு படம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நீங்க தானே பார்த்து சொல்லி எப்படி இருக்குன்னு. ஆமா, நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் படத்தோட ஐடியாலஜி தான் புதுசா இருக்கு. ஸோ அதனால அது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை தான். ஒரு ஃபேண்டசி படம். அண்ட் அதான் சொல்லுவாங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அதுதான் படமே. சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். 200% பார்க்கலாம். இந்த படத்துல அந்த ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே வயலன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். இது நல்ல ஒர்க் அவுட் இருக்கு. இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம், இம்பார்ட்டான ஒரு கோர் கண்டென்ட். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஃபுல்லாவே. அதுக்கு சப்போர்ட்டிங்கா நானு, காளி அண்ணன், ஹீரோயின் ஆகட்டும், வினோதரி மேம் ஆகட்டும், அது வந்து பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஸோ நீங்க தான் போய் தியேட்டர்ல போய் பார்த்து சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நான் உட்காந்து ஸ்க்ரீனை பார்க்கறத விட நான் ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எந்தெந்த மூமெண்ட்ல என்ஜாய் பண்றாங்க. ஸோ எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு. எஸ் எஸ். தியேட்டர் விட்டு வெளிலமா எல்லாமே லைட் ஹார்ட்டடா ஒரு படமா தான் இது இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றது வந்து எக்ஸ்ட்ரா ஹாப்பி தானே. ஆனா இப்ப இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும்னு இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குல்ல, இதுக்காக இந்த படம். இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப புதுசான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். இது வரைக்கும் இருந்த ஹாரர் கண்டென்ட்டோட ஸ்கிரீன் பிளேவா இருக்காது. ரெகுலர் ஃபார்மேட்டா இருக்காது. ஒரு யூனிக்கான ஃபார்மேட் அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் தான். அந்த ஒரு விஷயத்துக்காக மக்களுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் ஆன் தி ஹோல் இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? தியேட்டர்ல உட்கார்ந்து உங்க படம் நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஸோ என் படம் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கறது யாரா இருந்தாலும் அது ஆப்வியஸா ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சவுண்ட் ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 பயங்கரமா சர்வீஸ் எல்லாருமே சூப்பரா ரிசீவ் பண்ணாங்க. ஒரு நம்ம ரெஸ்பான்ஸ் ஒரு பயங்கரமான ரிசப்ஷன் இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிச்சு. நிறைய சர்ப்ரைஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா? ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. எங்க கேரியர்ல ரொம்ப முக்கியமான படம். நிறைய அந்த ரோல் வந்து ரொம்ப வேரியேஷன், ஒரு படத்துக்குள்ள நிறைய வேரியேஷன் கட்டுற மாதிரியான ஒரு அமைஞ்ச ஒரு படம். இது வந்து எனக்கு நல்ல பெரிய படம். நல்லா வந்திருக்குங்க படம். சூப்பரா வந்திருக்கு. டைரக்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நினைச்சாரோ அது ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆடியன்ஸோட பார்க்குறோம். அவங்க ஸ்க்ரீனில் எல்லா விஷயத்துக்குமே அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்டு எனக்கு நான் படத்தில் நடித்ததும் ரொம்ப ஏதோ ஒரு படத்தில் வந்து இதுவாக ரோல் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. படத்தில் வந்து அந்த க்ரூவோடே ஒரு க்ரூவாக ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு ரோல் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு ஸ்க்ரீனிங் வரைக்குமே அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் நம்மளை ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே, ஆர்டிஸ்ட்னு இல்லை, படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனுமே ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு வேலையாக பார்க்காம படமாக அது ஜெயிக்கணுன்றதுக்கு வந்து ரொம்ப குறிக்கோளாக பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் படம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் படத்துக்கு வருதுன்னு நான் நம்புகிறேன். எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே எதிர்பார்க்காம வாங்க. ட்ரெய்லர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாரருக்கான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு மட்டுமா. பட் அதை தாண்டி படங்களில் வந்து பல லேயர்ஸ் ஆஃப் இது இருக்குது. அண்ட் எல்லாமே அது வந்து எந்த காம்ப்ளெக்ஸையும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் டைரக்டர் புரிய வச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கேங்கிறதும் படம் இவ்வளோ நல்லா இருக்குங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் 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 ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு ஃபீல் குட்னும் எதிர்பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே இது ஒர்க் ஆகும். இப்போது ஹாரர்ன்றது ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட் தான். காமெடிங்கிறது ஒரு வகையான அது அந்த 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 ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்மளை எப்படி என்டர்டெயின் பண்ணி பார்க்க வைக்கிறாங்கன்றது தான். ஸோ அந்த ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகுதுங்கிறதுனால வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே மிஸ் ஆகலை, அது அதிகமாக தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இவங்க தான் வரணும் இவங்க வரானான்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது க்ளீன் நியூ தான். குழந்தைங்களோட ஹாப்பியாக ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்கலாம் படத்தை.
உங்களோட ரோல் இந்த படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்க நினைச்சோம் அதுக்கு கரெக்டா வந்திருக்கு? நான் அதாவது எனக்கு வந்து வழக்கமாகவே சின்ன ரோல்கள் நிறைய கொடுப்பாங்க, பட் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான இதுவாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த இம்பாக்ட் படத்துல என் ரோல் கொடுக்குற இம்பாக்ட் ரொம்ப நல்ல இம்பாக்ட். அண்ட் அதை தாண்டி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அதை எடுத்துட்டு போற சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சீன் ஒர்க் ஆனாதான் அடுத்து போகும். ஸோ அதை வந்து அது ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. அதனால நான் எவ்வளோ படத்தில் இம்பார்ட்டன்றதான் சொல்லி அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது பார்த்து இந்த வார்த்தையிலேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ரொம்ப ஈஸியாக போய் சேர்ற மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்தாரு. அது நல்லா வந்திருக்கு. அது எல்லாருக்குமே அந்த அந்த கேரக்டரோட ஆழம் வந்து புரிஞ்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க தியேட்டர்ல? அந்த அதாவது நான் சொன்னேன் இல்லையா, படத்தில் வெறும் என்டர்டெயின்மெண்ட் தாண்டி கடைசியில் ஒரு எமோஷனலான விஷயம் இருக்குது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டு சந்தோஷமாயி அவங்கள நம்ம அவ்வளோ ஹாப்பியாக அந்த என்டர்டெயின் பண்ணியிருந்தா தான் அந்த லாஸ்ட் அந்த ஒரு 20 minutes 15 minutes வந்து நல்லா அந்த த்ரில்லிங் மூமெண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகி ஒரு எமோஷனல் லேண்ட் ஆகுறது வந்து கரெக்டாக இருக்கும். அது அழகாக டேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த ரெஸ்பான்ஸ் நான் வந்து அங்கே உட்காந்து இந்த இப்போ ஸ்க்ரீனில் உட்காந்து உணர்ந்துட்டு வந்தேன். எல்லாருமே ஆடியன்ஸ் ஹாப்பியாக இருக்காங்கன்றதை உணர்ந்துட்டு வந்தேன். எமோஷனில் கண் கலங்குறதையும் பார்த்தேன், இதுவும் பார்த்தேன். ஸோ அதான் படம் இப்படி ஒர்க் ஆகணுமோ அப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு படம். ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இது படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் சார் வந்து இல்லை. அதுக்கப்புறம் சார் பார்த்து அவர் பிடிச்சி போய் தான் இந்த படம் இன்னும் ஒரு 10 times பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஆடியன்ஸோட ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், பார்க்க வரதா இருக்கட்டும். எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்தாலே ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ஒரு இது இருக்கு. அதை வந்து இந்த படம் கண்டிப்பாக அதை காப்பாற்றிருக்கு. கண்டிப்பாக 100%. அவர் இந்த படம் மேலே வச்சு நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது. உங்களுக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவீங்க. அது காமெடியா இருந்தாலும் சரி, சீரியஸ் ரோல் தான் சரி. உங்களோட குட்டி தாலி வைக்கன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகர்னா இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஊரில் ஒரு இது இருக்கு. நீங்களாம் ஆக்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்குற இதுவே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி கிராமர்லாம் உடைச்சிட்டு வந்தவர் வந்து காளியண்ணா தான். காளியண்ணா அவர் உருவாக்கின பாத்துல தான் என்னைய மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ், என்னைய மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே குட்டி காளியண்ணா தான் இருப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். அவன் சூப்பராக பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவனை முதலையே பார்த்தோன்னே அந்த இதுலேயே சொல்லிட்டேன். ரொம்ப இன்னசென்ட்டாக அழகா அவனுக்கு அந்த வயசுல எவ்வளவு புரியும்னே தெரியல, பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அழகா நடிச்சிருக்கான். அவனோட சாமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த பையனோட இதுவே நல்லா வருவான் கண்டிப்பா. அவனுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆமா, எந்த ஒரு இதுவுமே தெரியலங்க எனக்கு. வந்து பெருசா வந்து அவங்க வந்து ஒரு சில பேர் பேசும்போது அந்த லிப்ல ஒரு இது தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு அவங்கள முழுசா வந்து ஃபுல்லா வந்து அவங்க தமிழ் பொண்ணு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எங்கேயுமே எனக்கு வந்து அவங்க கேரளால இருந்து வந்திருக்காங்கிறது வந்து நம்ம சொன்னாதான் தெரியுன்ற மாதிரி தான் அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மலையாள படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெர்ஃபார்மன்ஸோட அந்த ஆழம் இங்கே தேவைன்றனால தான் இங்கே கேஷ் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். குட்டி குட்டி சீன்ஸ் கட் ஆயிருக்கு, பட் எஃபிஷியன்டான கதைக்கு முக்கியமான சீன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம நடிச்ச எல்லாமே வரணுன்றது ஆசை தான். பட் ஆனால் அது எந்த இடத்துலையுமே தொய்வடைஞ்சிடக்கூடாது, அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடக்கூடாது. ஸோ அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சில சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஐம் ஹாப்பி தான். நான் என்ன வேலையை செய்யணும்னு எதிர்பார்த்தரோ அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். அதுக்கான அளவுக்குள்ள அழகாக சாரும் வச்சிருக்காரு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான் படமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான். ஏன்னா அதை யோசிச்சு தான் அவ்வளோ கரெக்டாக வந்து ஒரு எலிக்வெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், யாருக்கும் இந்த இடத்துல குழப்பங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்க்குற படமாக பண்ணணுன்றத ரொம்ப தெளிவாகவே திட்டமிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது அது படத்தில். ஸோ எல்லாருமே தயவுசெய்து ஜாலியாக பாருங்கள். எதுவும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேணாம், வந்து பாருங்கள். கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகிடுவீங்க.